வணக்கம். ஜனவரி 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 24ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 6935 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 6013 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜனவரி 25ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அதானி பவர், பஞ்சாப் நேஷனல் பேங்க், JSW ஸ்டீல், வேதாந்தா, SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், SBI கார்டு, ACC, டாடா டெக்னாலஜிஸ், TVS ஹோல்டிங்ஸ், வேதாந்த் ஃபேஷன்ஸ், HPCL, இந்திரபிரஸ்தா கேஸ் மற்றும் சக்தி பம்ப்ஸ். எப்போதுமே பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடைபெற இருக்கிற ஹல்வா செரிமனியில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கெடுத்துள்ளதாக NDTVயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. February 1ஆம் தேதி இன்ட்ரிம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. டாடா நிறுவனமான ஏர் இந்தியா மீது DGCA அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 1.1 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? சேஃப்டி வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அவங்களுடைய ஏர்லைன்ஸில். தகவல் நமக்கு கிடைத்தது NDTVயில். ஒரே வாரத்தில் இது 2வது முறை அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது DGCA நலன்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். ஹெல்த் இன்சூரன்ஸ் வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட நம்ம கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியை கிளைம் பண்ண முடியும்னு இப்போ NDTVயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸோட நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் முதல்ல நம்மளால் கேஷ்லெஸ் பண்ண முடியும். இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நம்ம கேஷ்லெஸ் கிளைம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருது. அதாவது நம்ம முன்கூட்டியே ஒரு சர்ஜரியில் போகிறோம் அப்படின்னா, பிளான்டாக இருக்குன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது தெரிவிக்கணும். எமர்ஜென்சியாக போகிறோம் அப்படின்னா 48 மணி நேரம் அதற்கு பிறகு, எமர்ஜென்சியாக நம்ம அட்மிட் ஆனதற்கு பிறகு 48 மணி நேரத்துக்குள்ளார நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியப்படுத்தணுன்ற அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க NDTV செய்தியில். டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. அவங்க லாபம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 522 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 1687 கோடி ரூபாய். போன குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 6196 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 2502 கோடி ரூபாயாக இருந்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 55312 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. எதிர்பார்த்தது 57810 கோடி ரூபாய். HDFC பேங்க் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய லோன் புக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். பஜாஜ் ஆட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் 2042 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 1961 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 12114 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 11875 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. EBITDA அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம் earnings before interest tax depreciation amortization 2430 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 2285 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 37% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20.05%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.07% இருந்தது. இந்த குவார்ட்டரில் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 19.4%, அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க பஜாஜ் ஆட்டோ. பிரமல் என்டர்பிரைசஸ் குறித்து NDTVயிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் பிரமல் ஆல்டர்னேட்டிவ் ட்ரஸ்ட் ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. அவங்க 10.4% ஸ்டேக் அன்னபூர்ணா ஃபினான்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. இதற்காக 300 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க பிரமல் என்டர்பிரைசஸ் உடைய நிறுவனம் பிரமல் ஆல்டர்னேட்டிவ் ட்ரஸ்ட். SBI கார்ட்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 525 கோடி ரூபாய் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக இந்த ஃபண்ட் ரைசிங்னு சொல்லியிருக்கிறாங்க SBI கார்ட்ஸ். சஞ்சீவ் பேசன் IIFL செக்யூரிட்டிஸுடைய தலைவர் 3 ஸ்டாக்ஸை பரிந்துரை சொல்லியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எப்பெல்லாம் இந்த 3 கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் கீழே போகுதோ அப்பெல்லாம் வாங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாரு. எந்த 3 கம்பெனி? REC, கெயில் மற்றும் இண்டஸ்இண்ட்.
லக்ஷ்மி ஆர்கானிக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. அவங்க அறிவித்திருக்கிற லாபம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டாக இருந்திருக்கு. 27 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 32.3 கோடி ரூபாய். அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 6.1% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 694 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 665.7 கோடி ரூபாய். டிவிஎஸ் மோட்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 68% அதிகரிச்சிருக்கு. 593 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 547 கோடி ரூபாய். வருவாய் இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. 8245 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 8336 கோடி ரூபாய். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 346.5 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 27.2% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 360 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 595 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.73%. போன குவார்ட்டரில் 1.78% இருந்தது. நெட் என்பிஏ 1.14%. போன குவார்ட்டரில் 1.19% இருந்தது. இந்தியன் ஆயில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 8063 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 38% விழுந்திருக்கு. எதிர்பார்த்தது 4786.8 கோடி ரூபாய். வருவாய் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 10% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1.99 லட்சம் கோடிகள். எதிர்பார்த்ததும் அதே எண்ணிக்கை தான். பூனாவாலா ஃபின்கார்ப்பில் மேக்மா வெஞ்சர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.52% ஸ்டேக். ஒட்டுமொத்தமாக 200 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 40.33 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் மேக்மா வெஞ்சர்ஸ் கைவசம் 1.5% ஸ்டேக் இருந்தது. யார் வாங்கியிருக்கிறாங்க? ரைசிங் சன் ஹோல்டிங்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப்புடைய ப்ரொமோட்டர் கம்பெனி. அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த 40.33 லட்சம் ஷேர்ஸ். டிஎல்எஃப் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 656 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. வருவாய் இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1521 கோடி ரூபாய். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க இண்டஸ் டவர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய டியூ பணத்தில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் இப்போ கட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க பாக்கி வைத்திருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் 300 கோடி ரூபாய் கட்டியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திரா ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 510 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 61% விழுந்திருக்கு. இடி நவ் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 590 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 13,101 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 12,790 கோடி ரூபாய். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 2. நெட் ப்ராஃபிட் 305 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 182% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2274 கோடி ரூபாய். கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. டிவிடெண்ட் 4 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 7. நெட் ப்ராஃபிட் 331 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2210 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டிசிபி பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 127 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 474 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.43%. போன குவார்ட்டரில் 3.36% இருந்தது. நெட் என்பிஏ ரேஷியோ 1.22%. போன குவார்ட்டரில் 1.28% இருந்தது. ஸோ கிராஸ் என்பிஏ அதிகமாக இருக்குது. நெட் என்பிஏ கீழே போயிருக்கு. எஸ்எல் குரூப்பில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தி வராங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மும்பை ஆஃபீஸில் எஸ்எல் குரூப் தான் ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நமக்கு தெரியும். ஜியுடைய மர்ஜர் வந்து கைவிடப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து என்சிஎல்டிக்கு போயிருக்கிறாங்க, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட. எதற்காக போயிருக்கிறாங்கன்னா இந்த மர்ஜரை நடத்தி தருமாறு அவங்க கிட்ட போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனி வந்து ஜி மீது மற்றொரு டெர்மினேஷன் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க. $90 மில்லியன் கட்டணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க. இரண்டுமே எதிர்த்து தான் அவங்க என்சிஎல்டிக்கு போயிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். மற்றொரு அப்டேட் என்னன்னா, சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர்லையும் அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னு அதே என்டிடிவி ப்ராஃபிட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க.
ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நேற்று வந்து 7% க்ளோசிங் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட். என்ன காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து சோனி கைவிட்டிருக்கிறாங்க அந்த மர்ஜர்லேருந்து. வேறு சில நிறுவனங்களுடன் ஜி மர்ஜர் நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. ரிலையன்ஸாக இருக்கலாமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. டால்மியா பாரத் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 266 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 253 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3600 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 3477 கோடி ரூபாய். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த தகவல் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 7.5% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 240 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3840 கோடி ரூபாய். எக்கனாமிக் டைம்ஸில் சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 615, ஸ்டாப் லாஸ் 555. என்எம்டிசி ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 60.6, ஸ்டாப் லாஸ் 51.6. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பவர் கிரிட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 278, ஸ்டாப் லாஸ் 235. சிஎட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3100, ஸ்டாப் லாஸ் 2640. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 723 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1780 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6176 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.12%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 3.27% இருந்தது. கிராஸ் என்பிஏ 3.9%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 8.19 இருந்தது. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.62% இந்த குவார்ட்டர் முடிவில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.43% இருந்தது. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த தகவல், அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1070 கோடி ரூபாய் மதிப்பிற்கு இந்த ஆர்டர் 63 மாதத்தில் டெலிவரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் டேட்டா நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. கனரா பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மின்ட் பத்திரிகை மற்றும் சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 3656 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 3451 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9417 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.02%, போன குவார்ட்டரில் ஃபிளாட்டாக இருந்தது கம்பேர் பண்ணும்போது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.39%, போன 4.76% இருந்தது. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.32% இருந்தது, போன குவார்ட்டரில் 1.41% இருந்தது. மற்றொரு அப்டேட் மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்தது என்னன்னா, கனரா பேங்க் குறித்து அவங்களுக்கு இந்த குவார்ட்டரில் ஒன் ஆஃப் கெயின் இருந்திருக்கு 1402 கோடி ரூபாய். ஆனால் போன வருடம் இதே குவார்ட்டரில் ஒன் ஆஃப் கெயின் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது. ஸோ பெரிய அளவு அங்கே இருந்திருக்குன்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.